இந்த வெயிலுக்கு நல்ல திக்கான பாலை எடுத்து ஆடை கட்டுற அளவுக்கு கொதிக்க வச்சு அதில் கொஞ்சம் தயிர் உர ஊற்றி வச்சு அதை நல்லா மறுநாள் எடுத்து சாப்பிடும்போது இருக்கிற ருசியே தனிதாங்க. இன்னைக்கு ரெசிபி விலாக்லாம் கிடையாதுங்க. சுட்டெரிக்கும் சூரியன் முன்னாடி நம்ம வேலைகளை எப்படி சட்டு சட்டுன்னு முடிக்கலாம், வேலைகளை எந்த அளவுக்கு எளிமையாக முடிக்கலாம், இதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம டயர்டாகாமல் எப்படி வேலை பார்க்கலாங்கிறத தான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ குழுன்னு மட்டும் இல்லைங்க, இந்த வெயிலுக்கு வேலைகளை இப்படிலாம் முடிக்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையும் உங்களுக்குள்ளே க்ரியேட் பண்ணோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு தெளிவாக புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்பிரிச்சுவல் வித் ராஜி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். முதல்ல கோலத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நம்ம தமிழ்நாட்டோட கலாச்சாரம் அப்படின்னாலே கோலம் தானே. கோலத்தை சிம்பிளாக ஒரு இங்கிட்ட ஒரு ரவுண்டு, அங்கிட்ட ஒரு ரவுண்டு, நடுவில் ஒரு ரவுண்டு, இதை நீங்கள் எப்படியும் ஷார்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அதுக்கு மேலே ஒரு தாமரைப்பூ, அவ்வளோதான், கோலம் முடிச்சாச்சு. ரொம்ப பெருசாக போடணும்லாம் அவசியம் இல்லை. முதல்ல வாசலை பெருக்கி கூட்டி தொளிச்சு அதில் ஒரு குட்டி கோலம் போடுறோமா அப்படிங்கிறதே பெரிய விஷயமா இருக்குது இந்த சம்மரில். ஏன்னா காலையிலே சுட்டரிக்கும் சூரியன் அழகாக வந்துடுறாரு. வேலைகளை சட்டுன்னு எப்படா முடிக்கலான்ற மாதிரி ஓடி தான் நானும் வேலைகளை முடிக்கிறேன். ஆனால் ஒன்றுங்க, இவர் நமக்கு ஒரு எனர்ஜியை கொடுக்குறாரு அப்படின்னு தான் சொல்லணும். என்னங்க இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஏன்னா சூரியன் வந்த ஒரு மணி நேரத்தில், அதாவது ஒரு 7 மணிக்குள்ளே கிச்சன் வேலைகளை முடிச்சுட்டு, இப்போலாம் பார்த்தீங்கன்னா 6:30 மணிக்கெலாம் முடிக்கணும்னு தோணுது, ஆனால் டைம் இல்லை, அதுதான் உண்மை. ஒரு 7:20க்குள்ளெல்லாம் டான கிச்சனை விட்டு வெளியில் வந்துடணும் அப்படின்னு என்னோடய வேலைகளை ரொம்ப சுறுசுறுப்பாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதுலேயும் ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னா, இந்த சம்மருக்கு அடிக்கடி வீட்டில் தயிர், மோர் குழம்பு, தயிர், இப்படி ஏதாவது ஒரு கூலிங்கான ஒரு ஐட்டம் இருக்கணும் அப்படின்னு எங்களோட எனர்ஜியை நானும் எப்படியாவது கெயின் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு என்னோடய டேவை ஃப்ரெஷ்ஷாக மாற்றிக்கிட்டே இருக்கேன். அது மட்டும் இல்லைங்க, செடிகளுக்கு முன்னே தண்ணி ஊற்றுறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 9 மணிக்கு மேலே தான் வந்து தண்ணியெல்லாம் ஊற்றுவேன். ஆனால் இப்போலாம் பார்த்திங்கன்னா கடன்னு ஒரு 8 மணிக்கெலாம் தண்ணியை ஊற்றி முடிச்சிடுறேன். ஏன்னா தண்ணி ரொம்ப சூடாக ஆரம்பிச்சிடுறாங்க. இதுக்கு மேலே தாக்கு பிடிக்காது நம்ம செடிகள்னு ஓரளவுக்கு காலையில் குளிர ஸ்ப்ரே பண்ணி விட்டு நல்லா அடித்து விட்டுறது. நிலைவாசலமே இப்போலாம் சிம்பிளாக தான் கோலம் போடுறேன். ஏன் அப்படின்னா செடிகளுக்கு நல்லா லேட்டாக ஊற்றுறேன் இல்லையா, தண்ணி லேட்டாக ஊற்றும்போது அந்த ஸ்ப்ரே பண்ணும்போது எல்லா இடத்துலையும் தெரிக்குது. அதே வந்து நார்மல் சீசன், அப்போ வின்டர் சீசன்லலாம் லைட்டாக தான் அடிப்பேன், ரொம்பலாம் ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்க மாட்டேன். ஏன்னா ஓரளவுக்கு கூலிங் இருக்கும். அந்த ஈரப்பதத்திலே வந்து செடிகள் தங்களுக்கான ஈரப்பதத்தை இழுத்து வச்சுக்கிடுவாங்கன்னு அப்படியே விட்டுறது. இப்போ வேறு வழி இல்லைன்னு செய்கிறேன். அதே மாதிரி ப்ரூன் பண்ணி விடுறது ரொம்ப முக்கியமான ஒன்று. என்ன சிஸ்டர், நீங்கள் வேலைகளை சட்டுன்னு முடிக்கலான்னு சொல்லிட்டு செடிகள்கிட்ட வந்துட்டீங்களே அப்படின்னு நீங்கள் சொல்கிறது புரியுது. முதல்ல 1 by 1 நான் சொல்லிட்டு போகிறேன். எங்களுக்கு வீட்டில் எல்லா வேலைகளும் முக்கியம்தாங்க. அது செடி வளர்க்குறதா இருக்கட்டும், குழந்தைங்களுக்கு தலைவாடுறதா இருக்கட்டும், இல்லை குழந்தைங்கள கிளப்பி விடுறதா இருக்கட்டும், இல்லை சின்ன குழந்தைங்களுக்கு ஊட்டுறதா இருக்கட்டும், இப்படி நிறைய வேலைகள் நமக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இது போக பார்த்திங்கன்னா நம்ம கிச்சனில் ஏகப்பட்ட வேலைகள் இருக்கும். அது முடிச்சு ஹாலுக்கு வந்து அங்கே ஏகப்பட்ட வேலைகள், இப்படி வேலைகள்னு நமக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இருந்தாலும் அதில் ஒரு சில வேலைகளை பார்ட்டிஷனாக பிரித்து செய்கிறது ரொம்ப நல்லது. அப்படி தான் பார்த்திங்கன்னா என் செடிகளுக்கு ஓரளவுக்கு, இப்போ நான் வீடியோ எடுக்கிறதுனால தான் லேட்டாக எடுக்கிறேன், நல்லா வெயில் அடிக்கிறது பார்த்தாலே தெரியும். பட் எனக்கு தினமும் ஒரு 8 மணிக்குள்ளே, ஒரு 8:30 மணிக்குள்ளே செடிகளுக்கு தண்ணி விடுறது ரொம்ப ஒரு ஹாப்பியாகவும் இருக்குது. அந்த அதிகாலை நேரத்தில் தான் கூலிங் இருக்குது. அந்த நேரத்தில் செடிகள் கிட்ட நிற்கும் போது கொஞ்சம் எனக்குமே சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் என்னோடய வேலைகள் இன்னும் ஈஸியாக தான் முடியுது அப்படின்னு தோணுது. காலநிலையை நமக்கேற்ற சூழ்நிலையாக மாற்றுறது தான் பெண்களோட சாமர்த்தியமேங்க. ஏன் அப்படின்னா வின்டர் சீசனாக இருக்குது, சோம்பேறித்தனம் வருதுன்னு ஒரு காரணத்தை சொல்லிட்டு, சம்மர் சீசனாக இருக்குது, வேர்த்து கொட்டுது, வேலை செய்ய முடியலன்னு ஒரு காரணத்தை சொல்கிறது பெண்களுக்கு அழகு இல்லை. நமக்கு சோம்பேறித்தனம் வர்றது இயற்கை தான், இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா எக்கச்சக்கமான வேலைகள் இருக்குது. ஆனால் அது எதனால் வருதுன்னு ஒரு நாளாவது யோசிச்சிருக்கீங்களா? வேலைகளை இப்போ பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலான்னு 1 by 1 எடுத்து சொல்கிறது தான். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, அதாவது கொடைக்கானல்லேருந்து சில செடிகள் வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த செடிகளோட ரேட்டு பார்த்திங்கன்னா 15 ரூபா. அதே மாதிரி செடி நடும் பொழுது பக்க கன்றுகள்னு ஏதாவது சின்ன செடி ஏதாவது அந்த செடிகளோடு சேர்ந்து வந்துச்சுன்னா அதை சேர்த்து நட்டு வைங்க. எப்பயுமே அது பக்க கன்றுன்னு தூக்கி போட்டுறாதீங்க. அந்த மாதிரி
நட்டு வச்ச ஒரு செடியிலேருந்து தான் எனக்கு ஒரு அதிசயம் ஆச்சரியம் காத்திருந்துச்சு. இந்த குட்டி செடியில் எவ்வளோ அழகான பூ பூத்துருக்கு. கிட்டத்தட்ட இது 3 நாள் வரைக்குமே வாடாமல் இருக்குது. இது என்ன செடின்னு தெரில. பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எக்ஸோரா பிளான்ட் மாதிரியே இருக்குது. ஆனால் பூ பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்குது. எக்ஸோரா மாதிரி இல்லை. இந்த செடி எங்கேயாவது பார்த்துருக்கீங்களான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பார்த்தோன்னா இந்த பிளான்ட்டு தான் ஹைட்ரேஞ்சியா பிளான்ட். இந்த பிளான்ட்டு கொடைக்கானலில் அதாவது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டருக்கும் கம்மியாக ஒரு பெரிய பார்க் இருக்குது. கொடைக்கானலுக்கே ஸ்பெஷல்னால் அந்த பார்க்கு தான். அந்த பார்க்கில் உள்ள நர்சரியில் தான் வாங்கினோம். என்னென்னா அது ஒரு 5 மணிக்குள்ளே க்ளோஸ் பண்ணிடுவாங்களாம். 5 மணிக்கு மேலே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா நாங்கள் போய் ஒரு 4 o'clockலேருந்து நடந்து போகிறதுக்கே எங்களுக்கு 5 ஆகிடுச்சு. கரெக்டாக 4:50க்கு என்ட்ராகிறோம். பட் எல்லோரும் வெளியில் வந்துட்டாங்க. வாங்க முடியாமல் என்ட்ரன்ஸில் மறுபடியும் திருப்பி தழகையில் வந்து என்ட்ரன்ஸில் இருக்க கொஞ்சம் செடிகளை வாங்கினேன். இருந்தாலும் ஒரு லக்குன்னு தான் சொல்லணும். இந்த ஹைட்ரேஞ்சியா பிளான்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோ பூக்கள் வருங்க. எல்லா சீசனுக்கும் வரும். கிட்டத்தட்ட 2 வாரம் வரைக்கும் அந்த பூக்கள் நல்லா இருக்கும். எங்கள் வீட்டில் ஆலமரம் இருக்குது, இல்லை தென்னை மரம் இருக்குது, அதோட நிழல் வருது. இல்லைன்னா ரொம்ப சன்லைட்டே கம்மியாக வரும். ஒரு 40% தான் வரும், 30% தான் வரும்னா ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு இப்படி ஒரு பிளான்ட் வாங்குறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு ரீசனாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த ஒரு பிளான்ட்டை நீங்கள் பார்டரிங்காக ஏதாவது ஒரு டெக்கார் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ட்ரன்ஸில் இந்த 2 பிளான்ட்டை பக்கமாக வச்சுட்டு வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி வச்சுருந்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அழகு கொடுக்கும் உங்கள் வீட்டுக்கே. அவ்வளோ ஒரு பொக்கே ஃப்ளவர்ஸ் மாதிரி மொத்தமாக கொத்தாக பூக்கள் வரும். அவ்வளோ நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு முக்கியமான ரீசன் அது வாடாது அப்படிங்கிறது தான். இப்போ நமக்கு நிறைய செடிகள் வாங்குவோம், ஆனால் அந்த பூக்கள் எல்லாமே டெய்லி வாடும்போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். என்னடா எப்போ பார்த்தாலும் பூக்கள் அப்படி நிறைஞ்ச மாதிரி இல்லையேன்னு தோணும் இல்லையா? ஆனால் இந்த ஹைட்ரேஞ்சியா பிளான்ட் அவ்வளோ அழகாக கொத்தாக வரும். அப்புறம் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, இது கத்திரி செடி மாதிரியே தான் எனக்கு தோணுச்சு, ஆனால் இது சுண்டக்காய் செடின்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட நான் 3 வருஷம் டெரஸ் கார்டன் வச்சுருந்தேன். அதே மாதிரி இந்த தரையில் போட்டிருக்க கார்டன்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் வரைக்கும் நான் மெயின்டைன் பண்ணியிருக்கேன். நல்ல ஈல்டு எடுத்திருக்கேன். காய்கறிகளும் சரி, பூக்களும் சரி ஈல்டு எடுத்திருக்கேன். ஆனாலும் எனக்கு எப்படி அது தெரியாமல் போச்சுன்னு தெரில. கத்திரி செடியோட அந்த இலை மாதிரி தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, சுண்டக்காய் செடியாக இருந்தானே கத்திரி செடியாக இருந்தானேன்னு இப்போ வளர்த்துக்கிட்டு இருக்கேன். இது பசங்க வந்து எங்களுக்கு 2 தொட்டி வாங்கி கொடுத்தாலே வாங்கி கொடுங்கன்னு சொல்லி கத்திரிக்காவோட சீடு போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த தொட்டிக்கு ஒரு செடி வர்றதே பெரிய விஷயம். இருந்தாலும் எங்களுக்கு வேணும்னு சொல்லி அவங்களா சீடை போட்டு விட்டுருக்காங்க. அது கொஞ்சம் சின்ன குழந்தையில கேட்டிருந்தாலாவது பரவாயில்ல. இப்போ தான் தம்பி 10th போயிருக்கான். இப்போ உடனே எனக்கு வாங்கி கொடுங்கம்மான்னு சொல்லி இந்த செடியை போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக வளர்க்குறது நான் தாங்க. தண்ணி மட்டும் நான் தான் ஊற்றுவேன், மண்ணை கிளறி விடுறது. எப்பயாவது பசங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கிறாங்கன்னா அவங்க தண்ணி ஊற்றுறாங்க. எனக்கு மறுபடியும் டெரஸ் கார்டன் ஸ்டார்ட் பண்ணணுமான்னு இந்த டைமிங்கில் வந்து கேட்குறான்னா என்னால் ஒன்றும் சொல்ல முடியல. இருந்தாலும் டெரஸ் கார்டனுக்கு வாய்ப்பு இல்லைன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இதை ஒரு சகோதரி வேறு கேட்டிருந்தீங்க, டெரஸ் கார்டன் காட்டுங்கன்னு. ஆக்சுவலாக நம்ம வந்து டபுள் ஃப்ளோர், கீழே பேஸ்மெண்ட் ஒன்று இருக்கும், அதுக்கு மேலே ஒரு ஃப்ளோர் இருக்குது, ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்குது. அதுக்கு மேலே போனால் ஹெட்ரூம்லாம் தாண்டி தான் டெரஸே இருக்குது. அதிலெல்லாம் கார்டன் வைக்கிறது ரொம்ப கஷ்டம். தண்ணியெலாம் டெய்லியெலாம் 2 வேளை ஏறி இறங்கி ஊற்ற முடியாது, அவங்கள கவனிக்க முடியாமல் போயிடும். ஒரு செடி வளர்த்தாலும் அதை கடைசி வரைக்கும் நல்லபடியாக நம்ம பார்த்துக்கணுங்கிறது தான் என்னுடைய நோக்கம். அடுத்ததாக ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, நான் தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்கேன் இல்லையா, அதுக்கு மேலே ஒரு க்ரீப்பர் வெரைட்டி ஒரு பிளான்ட் போகுது இல்லையா, அந்த பிளான்ட்டோட நேம் என்னன்னு கேட்டிருந்தீங்க. அது அலமெண்டா. அது டெய்லி கொத்தாக நீங்கள் உருளிக்கு பூ வாங்கணும் அப்படின்னு வாங்கவே தேவையில்லை. நீங்கள் வளராதன்னு சொன்னாலும் வளர்ந்து வரக்கூடிய ஒரு பிளான்ட்டு. ஆனால் ஸ்டார்டிங்கில் மினிமம் 1 மாதம் வரைக்குமாவது அதை நல்லா தண்ணி ஊற்றி வளர்த்து விடணும். ஓரளவுக்கு நம்ம ஹைட் வரைக்கும் நல்லா கொடி படரும், தானாகவே படர ஆரம்பிக்கும். நல்லா படரும்போது அதுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்து நீங்கள் மேலே ஏற்றி விட்டுட்டிங்கன்னா போதும். வேணான்னு சொல்கிற அளவுக்கு நல்ல புஷ்ஷியாக வளரக்கூடிய பிளான்ட்டு. அடுத்ததாக இந்த பிளான்ட்டு காட்டுறேன் இல்லையா, இதுவுமே 15 ரூபான்னு கொடைக்கானலில் வாங்கினது தான். செம்பருத்தி. இந்த செம்பருத்தி பார்த்திங்கன்னா நல்ல மரம் மாதிரி இந்த ஓரியாக வளரும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஹைட்டாக போகும்பாங்கள்ல, அந்த மாதிரி
மாதிரி பிளான்ட்டு எப்படியாவது நம்ம வீட்டுக்கு வெளியில் வைக்கணும்னு நினைக்கிறேன். இதுதான் ஹைட்ரேஞ்சியா. ஏன்னா இது உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் மறுபடியும் காட்டுறேன். ஏன்னா ரன்னிங்கில் வீடியோ போடுறதுனால நான் பேசுகிறது வந்து மாறி இருக்கலாம். எந்த பிளான்ட்டுன்னு உங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷன் தெரியாமல் இருக்கலாம். அடுத்ததாக இந்த பிளான்ட்டில் நிறைய ப்ளஸ் இருக்குது. முக்கியமாக இதில் பக்க கிளைகள் நிறைய வரும். இதை பார்ட்டிஷனாக பிரித்து வேறு வேறு தொட்டிகளில் வச்சு விடலாம். நிறைய பிளான்ட்ஸை பற்றி சொல்லணும், அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோக்களில் நான் ஷேர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஹைட்ரேஞ்சியா பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக இந்த பிளான்ட் இல்லைங்க, ஃபஸ்ட்டு காமிச்சிருந்தேன் இல்லையா, அதுதான் ஹைட்ரேஞ்சியா பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல கொத்தாக பூக்கள் கிட்டத்தட்ட ஒரு மினிமம் 6லேருந்து 10, 15, 20 பஞ்சஸ் வரைக்கும் இந்த ஹைட்ரேஞ்சியா பிளான்ட் வந்து நல்லா கொத்தாக பூக்கள் கொடுக்கும். ஒரு பஞ்சவே நம்ம 2 கைகளால் பிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு அப்படி விரிஞ்சு பெருசாக வரும். அதோட ஃபோட்டோ கிளிப்பை நான் இதில் ஆட் பண்ணுறேன். அந்த பஞ்சை எடுத்து ஒரே ஒரு பஞ்சை நீங்கள் கட் பண்ணி உருளியில் வச்சிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1லேருந்து 1.5 வாரம் வரைக்கும் தாராளமாக வாடாமல் இருக்கும். இதை விட ஒரு ப்ளஸ் வேணுமா என்ன? நம்ம வீட்டை நல்லா பாசிட்டிவாக வைக்கிறதுக்கு இதை விட என்ன வேணும்? அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு ப்ளஸ்ஸும் இருக்குது. என்னென்னா நல்லா இன்றைக்கி ஒரு ஃபஸ்ட்டு 3 டேஸில் ஒரு கலர்ஸாகவும், அடுத்த 3 டேஸில் இன்னொரு கலராகவும், அடுத்த 3 டேஸில் வேறு ஒரு கலராகவும் இது கலர் மாதிரி நமக்கு சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். எப்படி சேஞ்சிங் ரோஸ் மாறுது அந்த மாதிரி சேஞ்சிங் ரோஸாவது கொஞ்சம் வாடிடும் கொஞ்ச நாளில். இது வந்து வாடாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்புறம் நாட்கள் ஆக தான் அதோட அந்த வாடுற தன்மை இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி சன்லைட்டில் நம்ம வைக்கணும். மினிமம் 2 மணி நேரத்துலேருந்து ஒரு 2.5 மணி நேரம் சன்லைட்டே அதிகம். அதுவுமே ஷேடு லைட்டாக இருந்தால் நல்லது. டைரக்ட் சன்லைட்டில் வச்சிடாதீங்க. சரி வாங்க சட்டுன்னு எப்படி வேலைகளை முடிக்கலான்னு பார்க்கலாமா? நான் எத்தனை விளக்குகள் ஒரு நாளைக்கு ஏற்றுறேன்னு உங்களுக்கு தெரியும். அதாவது பூஜை ரூமில் 21 விளக்குலேருந்து, கிச்சன்லேருந்து, அதாவது ஃபஸ்ட் ஃப்ளோரில் குத்து விளக்கெல்லாம் ஏற்றுறேன்றது உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணுறேன்? அதாவது நான் மண் விளக்குகள்னு மினிமம் நிறைய மண் விளக்குகள் நான் வச்சுருந்தேன். இப்போ காட்டுறேன் பார்த்தீங்களா, இந்த ரேக்கில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ விளக்குகள் வச்சுருப்பேன். ஆனால் அதை க்ளீன் பண்ணும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஒவ்வொன்றையுமே எடுத்து அதை க்ளீன் பண்ணி என்ன தான் நான் எனர்ஜெட்டிக்காக இது என்னோடய ஹாபியாக இருந்தாலும் சில நேரத்தில் அதை க்ளீன் பண்ணும்போது ரொம்ப டிப்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னடா இவ்வளோ வேலைகளாக இருக்குது அப்படின்னு தோணும். அந்த டிப்ரெஸ்ட் எதனால் வருதுன்னா நிறைய வேலைகளை நான் இழுத்து வச்சுக்கிறதுனால. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2லேருந்து 3 பேஸ்கெட் வரைக்கும் மண் விளக்குகள் வச்சுருந்தேன். அதே மாதிரி கோலமாவு, கலர் கோலமாவு பார்த்திங்கன்னா ஒரு 3 பேஸ்கெட் வரைக்கும் வச்சுருந்தேன். பாக்ஸாக கொட்டி வச்சுருந்தேன். அது எல்லாத்தையுமே இப்போ டீக்ளேட்டர் பண்ணி தூக்கி போட்டுறல. அதை என்ன பண்ணியிருக்கேன்னா ஹெட்ரூம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த இடத்துல இப்போதைக்கு யூஸ் இல்லைன்னு சொல்லி வச்சுருக்கேன். என்னென்ன விளக்குகள் எனக்கு தேவையோ அதை மட்டும் இப்போ வச்சுருக்கேன். விளக்கேற்றுறத கண்டிப்பாக நான் குறைக்க மாட்டேன், அது உங்களுக்கே தெரியும். விளக்குகள் எத்தனை விளக்குகள் இருந்தால் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு. இப்போ இந்த இடத்துல ஒரு விளக்கு வச்சுருக்கேன் இல்லையா, இந்த விளக்கு ஏற்றுறேன். இன்றைக்கி ஏற்றுறேன் அப்படின்னா இது ஃபுல்லாக எரியும். ஒரு 3 நாளைக்கு அதே விளக்குக்கு தான் எரியும். பட் 4வது நாள் அதை சேஞ்ச் பண்ணும்போது அதை கழுவணுங்கிற ஒரு டைமிங்கில் இந்த விளக்கு இப்போ கையில் வச்சுருக்கேன் இல்லையா, அந்த விளக்கை ஏற்றிட்டு அந்த பழைய விளக்கை போய் க்ளீன் பண்ணிவிடுறேன். ஒருவேளை என்னால் 1 மணி நேரத்தில் க்ளீன் பண்ணுறணும், அப்படி இல்லைன்னா இன்றைக்குள்ளே க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னா நிச்சயமாக அந்த விளக்கு க்ளீன் பண்ணணும்னு ஒரு டிப்ரெஸ்ட் அந்த இடத்துல எனக்கு வராது. ஏன்னா இந்த இடத்த நான் ஃபீல் பண்ணிட்டேன் அப்படின்னு. அதே நேரத்தில் அது வேணாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு விளக்கிக்கலாமே, நாளை கழித்து விளக்கிக்கலாமே அப்படின்னும் விட மாட்டேன். இன்றைக்கி இந்த வேலையை முடிச்சிடணும், ஆனால் இந்த நிமிஷம் முடிச்சிடணும் அப்படின்னு ஒரு ப்ரெஷர் கொடுக்க மாட்டேன். அடுத்ததாக செராமிக் விளக்குகள் நான் விளம்பரத்துக்காக சொல்லலை. நிறைய பெண்கள் விளக்குகள் ஏற்றுறோம், ஆனால் அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம் இல்லையா. இந்த செராமிக் விளக்குகள் எனக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்குது. ஒரு டிஷ்யூ பேப்பரில் தொடச்சிட்டாலே போதும். டெய்லிலாம் செராமிக் விளக்குகளை முன்ன மாதிரி நான் வாஷ் பண்ணுறதெல்லாம் கிடையாது. அப்படியே வாஷ் பண்ணாலும் அது பெரிய வேலையும் இல்லை. மினிமம் 10 நிமிஷத்தில் அதை க்ளீன் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம டெய்லி பண்ணுறதுனால 10 நிமிஷத்தில் முடிச்சிடலாம் அப்படின்னு க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அடுத்ததாக என்னோடய ட்ரெஸ்ஸஸ். நான் ட்ரெஸ் போடுறத பார்த்துருப்பீங்க நிறைய பேர். தொடர்ந்து ஒரே மாதிரியான ட்ரெஸ் போடுற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த 4 ட்ரெஸ்ஸை நான் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருப்பேன். கொஞ்ச நாளில் அதை டீக்ளேட்டர் பண்ணிடுவேன். ஆனால் இத்தனை சுடிதார் இருக்குது. இன்னும் என்னோடய ஃபுல் வார்ட்ரோப் பார்த்தீங்கன்னா நீங்களே என்ன உங்களுக்கு இவ்வளோ ட்ரெஸ்ஸு எப்படி மேனேஜ் பண்ணுறாங்கன்னு கேட்பீங்க. சாரீஸ்லாம்
பார்த்தீங்கன்னா இதில் அதிகமாக இல்லை, வெறும் 4 சாரீஸ் மட்டும்தான் வச்சுருக்கேன். அது போக சுடிதார், குர்தீஸ் இதெல்லாமே இதில் வச்சுருக்கேன். ஒரு சிலது லெகின்ஸோடு இருக்கும், ஒரு சிலது பட்டியலாவோட இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொன்றா மாற்றி வச்சுருக்கேன். பட் இதுலேயுமே டீக்ளட்டர் பண்ணி எந்தெந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் லேட்டாக போடுவோம், அதாவது இப்போதைக்கு தேவைப்படாதுங்கிறதெல்லாம் தனியாக ஒரு ரேக்கில் வச்சுருக்கேன். இதுக்கு பெரிய பெரிய வார்ட்ரோப் வேணுன்ற அவசியம் இல்லைங்க. நம்மகிட்ட இருக்கிற வார்ட்ரோப்லே எந்த அளவுக்கு பிரித்து வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம மட்டும்தான் யோசிக்கணும். அதில் கவனமாக இருந்தோம் அப்படின்னா இந்த இடத்த நான் அடிக்கடி துடைக்கணும்னு தேவையில்லை. கீழே பார்த்திங்கன்னா 2 ரேக் இருக்குது. அதில் ஒரு ரேக்கில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஃப்ரீயாகவே விட்டுருப்பேன். ஒரு ரேக்கில் பார்த்திங்கன்னா ஒரு பாதி அளவுக்கு தான் வச்சுருக்கேன். மித்த ட்ரெஸ் எல்லாமே இப்போதைக்கு தேவைப்படாதுன்னு அதை கழிச்சு வைக்கிறோன்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது டீக்ளட்டர் பண்ணி அதை வச்சுருக்கேன். இப்போதைக்கு நான் யூஸ் பண்ணாத ஒரு பொருளை எதுக்கு நான் சேர்த்து வச்சுக்கிட்டு நான் அதை கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு. சாரீஸ் கட்டுறது எனக்கு பிடிக்காது. அதனால் சாரீஸையுமே ஒதுக்கி ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு வார்ட்ரோப்பில் வச்சுருக்கேன். அதை பற்றியுமே அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஏன்னா வீடியோ ரன் ஆகும்போதே பேச வேண்டியதாக இருக்குது இல்லையா, அதனால தான். அடுத்ததான் அந்த குர்தீஸ் சுடிதாருக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேஸ்கெட் வச்சுருக்கேன். அதுலேயுமே ஒரு 2 பேஸ்கெட்டில் குட்டி குட்டி கிளாத்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன். எதுவாக இருந்தாலும் அப்பப்போ கிளட்டர்டு இல்லாமல் ஓரளவுக்கு கம்மியான பொருட்களை நம்ம மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் நமக்கு பிடிச்ச பொருட்களை மெயின்டைன் பண்ண ஈஸியாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா குத்து விளக்கு, இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற குத்து விளக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த குத்து விளக்கு விளக்கி எத்தனை நாள் இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட இல்லை சரியாகவே 26 நாட்கள் ஆகுது. அதாவது ஹோம் டூர் போட்டிருந்தேன் இல்லையா, அதிலிருந்து இன்னைய வரைக்கும் இந்த குத்து விளக்கு டெய்லி ஏற்றிக்கிட்டு இருக்கேன். ஆனாலும் இதில் அதிக பச்சை நிறம் படரவும் இல்லை, திரி ஒரு மாதிரியாகவும் ஆகலை. விளக்குமே பார்க்குறதுக்கு சேம் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. ரொம்ப பளிச்சுன்னு இருக்குது நான் சொல்ல மாட்டேன். அந்தளவுக்கு இந்த விளக்கை நான் எப்படி மெயின்டைன் பண்ணுறேன் அப்படிங்கிறதையுமே அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோவை ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்கனால நிறைய வீடியோவோட மிங்கிள் பண்ணனால இதை டீட்டெயில்டாக சொல்ல முடியலை. அது மட்டும் இல்லை, வீடியோவுமே ரொம்ப லென்த்தியாக போயிடுது. இதில் மிங்கிள் பண்ணி போட்டனால என்னால் ஒவ்வொன்றுத்தையுமே ரொம்ப டீட்டெயில்டாக சொல்ல முடியலை. அடுத்தடுத்த வீடியோவில் தனித்தனியாகவே டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஏன்னா எனக்கும் நேரம் இருக்கணும் இல்லையா வீடியோ எடுக்கிறதுக்கு, தப்பாக எடுத்துக்காதீங்க. அடுத்ததாக இன்றைக்கி நம்ம சப்ஸ்கிரைபர் சகோதரி ஒருத்தரை பார்த்துடலாமா. ஜெயான்ற ஒரு ஐடி. அவங்க சகோதரியா அம்மாவான்னு எனக்கு தெரியலை. நான் எல்லாருமே சகோதரி அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒருவேளை தவறாக இருந்தால் மென்ஷன் பண்ணுங்கள். அப்படியே உங்களோட ஐடியிலேருந்து வரக்கூடிய ஒவ்வொரு கமெண்ட்டுமே எனக்கு புத்துணர்ச்சியை கொடுக்குற வகையில் மட்டும் இல்லாமல் தன்னம்பிக்கை ஊட்டுது அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லை, என்னோடய வீடியோவை ஸ்டார்டிங்கில் டக்குன்னு ஓப்பன் ஆகி அந்த இடத்துல ஹைப் ஆகுதுன்னா அது இவங்க கொடுத்த ஒரு ஹைப்பாகவும் இருக்கும். ஒரு ஹைப் இல்லை, எனக்காக 3 ஹைப் தொடர்ந்து கொடுப்பாங்க. அந்தளவுக்கு ஒரு பெருந்தன்மையான நபர், அவங்கள எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, அந்தளவுக்கு இவங்களுக்கு நான் மனதார நன்றி சொல்லிக்கிறேன். மிக்க நன்றி. நீங்கள் சகோதரியாக இருந்தாலும் சரி, அம்மாவாக இருந்தாலும் சரி, மிக்க நன்றி.